நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க தருணத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் வழியாக இந்தியாவுக்கு சொந்தமான 2 கார்கோ வெசல்ஸ் சுமாராக 92,000 டன் அளவுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய எல்பிஜிஸை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. மற்றும் இதை பாதுகாப்பாக இந்திய கடற்பகுதிக்கு கொண்டு வரதுக்காண்டி 3 போர்க்கப்பல்கள் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸோட வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கன் நேவியால் பண்ண முடியாத விஷயத்தை எப்படி இந்திய கடற்படை மற்றும் இந்திய அரசாங்கம் கடந்த 3 நாட்களில் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியன் ஃபிளாக்டு வெசல்ஸ் தான் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் வழியாக பாஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கு. மெர்ச்சன்ட் கார்கோ வெசல் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி, இந்த 2 கப்பல்கள் தான் 92,000 டன் அளவுக்கு எல்பிஜிஸை இது கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை பத்திரமா நம்மளோட கடற்பகுதிக்கு கொண்டு வரதுக்காண்டி இந்திய போர்க்கப்பல் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸோட வாசலில் கல்ஃப் ஆஃப் ஒமானில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கப்பல்களை வந்து எப்படி இந்தியாவால் கொண்டு வர முடிஞ்சிச்சு? ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட கார்கோ வெசல்ஸை ஈரானியன் அட்டாக்ஸுக்கு பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிள். கடந்த 3 நாட்களாக ஈரான் கிட்ட அதிகப்படியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும் மற்றும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேரடியாகவே ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட பேசினாங்க. இது தொடர்பான கான்வர்சேஷனை பற்றி கேள்விகள் எழுப்பினப்ப ஷிப்பிங் லைன்ன்றது இந்தியாவுக்கு ஓப்பன் செய்யப்பட்டிருக்கா இல்லையான்ற கேள்விக்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக தகவல் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்கு ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஈரானோட அம்பாசிடர் தான் இந்தியாவில் இருந்துக்கிட்டு நாங்கள் இந்தியாவோட நண்பர்கள், அதனால இந்தியாவோட கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். Yes, you can see the future, and I think that after 2 or 3 hours, yeah. Some good news in 1, 2, 3 days. You said Yeah. Because we believe that Iran and India are friends. பட் உண்மை அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் இன்டிஸ்கிரிமினேட்டிவாக எல்லா கப்பலையுமே ஈரானியர்கள் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல்களை வந்து ஈரானியர்கள் தாக்க மாட்டாங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நான் ஏன் இதை இன்னும் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸில் இருக்காங்க. எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ்னால் அந்த நாடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. போரில் நாளைக்கு யார் உயிரோடு இருப்பா அப்படின்றதே தெரியாது அவங்களோட டாப் தலைவர்களில். ஸோ அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறப்ப அவங்க இந்த போர்லேருந்து எப்படி வெளியே வரணும்னு தான் யோசிப்பாங்களே தவிர, இந்தியா நம்மளோட நண்பன், அந்த கப்பலை நம்ம விடலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால தான் இந்த போரில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளுக்கும் மரண அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ தான் அமெரிக்கன்ஸ் எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸில் இன்டிஸ்கிரிமினேட்டிவாக எந்த கார்கோ வெசலாக இருந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்றதுனால தான் இப்போ அமெரிக்கன்ஸுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது நாள் இருக்க. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட ஆயில் ரிசர்வ்ன்றதும் கம்மியாகிக்கிட்டே வர்றப்ப அமெரிக்கன்ஸுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ஈரானியர்களுக்கு வந்து இது நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளோட கப்பல்களுக்கு எக்ஸம்ஷன்ன்றது அவங்களால கொடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். டாப்பில் இருக்கக்கூடியவங்க ஆர்டர்ஸை பாட்டமில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க கையில் என்ன வெசல் கிடைக்குதோ அது மேலே அட்டாக்ஸை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர, இந்த வெசல் வந்து இந்தியன் ஃபிளாக்டு வெசல், இந்த வெசல் வந்து சீனாவுக்கு போயிட்டு இருக்கிற வெசல், இந்த வெசல் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்க வெசல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க கையில் என்ன கிடைக்குதோ அதை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிற தருணத்தில் என்னதான் ஈரானியர்கள் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அம்பாசிடர் வந்து இந்திய கப்பல்களை நாங்கள் வழிமறிக்க மாட்டோம், அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ப்ராமிஸை காப்பாற்றக்கூடிய சிச்சுவேஷன்ன்றது இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு மாறாக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபிளாக்டு வெசல்ஸ், இந்த கப்பல்களை பொறுத்த மட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து எந்த கண்ட்ரியில் நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் வரும். முக்கால்வாசி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது எந்த பகுதி அப்படின்றத நான் டெக்ஸ்ட்டில் கூட போடுறேன். ஏன் அந்த பகுதியில் பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் பண்ணால் டேக்ஸுன்றது கம்மியாகும். ஸோ அதனால் முக்கால்வாசி மெர்ச்சன்ட் கப்பல்கள் வந்து அந்த பகுதியில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு வெசலாக இருந்தாலுமே அது எந்த கண்ட்ரியிலேருந்து பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வச்சுருக்குன்றதை பொறுத்து அந்த கண்ட்ரியில் கூட ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சூழ்நிலை இருக்கிறப்ப இந்தியன் ஃபிளாக்டு வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கப்பல்கள், இந்தியாவால் ஆப்ரேட் பண்ணப்படுற கப்பல்கள்.
இந்த கப்பல்களை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில். ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எங்களோட கப்பல், இதை அதோட டிரான்ஸ்பாண்டரை ட்ராக் பண்ணக்கூடிய பப்ளிக்லி அவைலபிள் டொமைனில் பார்த்தா கூட தெளிவாக தெரியும் இதோட பேர் என்ன, இது எந்த கண்ட்ரியிலேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஈரானியர்கள்கிட்ட அப்படின்னா, 2 எல்பிஜி கப்பல் வருது, அது இந்தியன் ஃப்ளாக்டு வெசல்ஸ், தெளிவாக உங்களால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களாலையும் தெளிவாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக பாஸ் பண்ண விடுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டினோடனே இந்த 2 கப்பல்களுக்கு சுமாராக 3 இந்திய போர்க்கப்பல்கள் வந்து எஸ்கார்ட் கொடுக்க போகுது. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டிட்டா உடனே நமக்கு பாதுகாப்பா அப்படின்ற எண்ணமும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. காரணம் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்கக்கிட்ட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் இருக்குது போய் தாக்குறதுக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்ற அந்த குறிப்பிட்ட சோக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கேப் இருக்கிற அந்த சோக் பாயிண்ட், அந்த சோக் பாயிண்ட்டை தாண்டுற வரைக்கும் மட்டும் ஈரானியர்கள் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா போதும். அதற்கு அடுத்து 3 இந்திய போர்க்கப்பல்கள் வந்து இந்த கப்பலை பாதுகாப்பாக இந்திய கடலோர பகுதிக்கு கொண்டு வந்துடும், அவர் இந்திய கடல் பகுதிக்கு கொண்டு வந்துடும். இப்போ இந்த இடத்துல அமெரிக்கன்ஸால் பண்ண முடியாததை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நெகோசியேஷன்ஸ். நம்ம ஈரான் சொத்தில் மண்ணலி போடலை, ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம ஈரானோட தலைவர்களை கொல்லலை, செகண்ட் விஷயம். அண்ட் நம்ம ஈரான் மேலே குண்டுகள் வீசலை, 3வது விஷயம். இதுதான் அமெரிக்கன்ஸுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இந்த விஷயங்களை அமெரிக்கன்ஸ் பண்ணுறதுனால தான் அமெரிக்கன் க்ரூட் ஆயில் கப்பல்களை வந்து ஈரானியர்கள் வீரியமாக தாக்குறாங்க, அக்ரெசிவாக தாக்குறாங்க, மற்றும் அமெரிக்காவுக்கு ஆலைஸாக இருக்கக்கூடிய நாடுகளோட எல்லா க்ரூட் ஆயில் கப்பல்களையுமே தாக்குறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டில் தான் இருக்கும் அப்படின்றது ஈரானியர்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஈவன் தோ நம்ம பப்ளிக்காக வந்து இஸ்ரேல் கிட்ட போயிட்டு நாங்கள் இஸ்ரேல் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக இன்வால்வ் ஆகலை. இதற்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இஸ்ரேலுக்கும் நமக்கும் நடுவில் பைலேட்ரல் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்குது. இஸ்ரேலோட ஆயுதங்களை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அது இஸ்ரேலி ஆயுதங்களை நம்ம பயன்படுத்துகிறோம், அது வேறு கணக்கு. நேரடியாக இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுக்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குகிறோம் அல்லது இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்கிறோம், நீங்கள் இறங்கி அடிங்க ஈரான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஸ்டாண்டையுமே நம்ம எடுக்கலை. ரெண்டாவது, ஹிஸ்டாரிக்கலி ஈரான் கிட்டே இருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்குறது இந்தியாவாக தான் இருந்துச்சு, அமெரிக்கன்ஸோட சாங்ஷன் வரைக்கும். அதற்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் வாங்குறத நிறுத்துகிறோம். ஸோ ஈரானியர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோமோ, அதாவது உன்கிட்ட என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டாண்ட் இருக்கோ, அதே மாதிரி தான் ஈரானியர்களும். ஃப்யூச்சரில் அவங்களோட ஆயிலை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட பொருளாதாரம் மிக பெரும் அளவில் வளரும். அவங்களுக்கு தான் சீனா இருக்காங்களே, சீனா வாங்காத ஆயிலையா இந்தியா வாங்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் அ பேஸ்கெட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா எப்படி ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இருந்தும் இஸ்ரேல், ஃப்ரான்ஸ், யூஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் கிட்ட இருந்து வாங்குதோ, அதே மாதிரி தான் ஈரானும். சீனாவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அவங்களோட மொத்த ஆயில் ப்ரொடக்ஷனே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டிமாண்ட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாடை நம்பிக்கிட்டு அவங்களோட மொத்த பொருளாதாரமும் இருக்கிறது வந்து அவங்க வருங்காலத்துக்கு அது நல்லது கிடையாது. திடீர்னு சீனாவில் ஏதோ ஒரு பாலிசி சேஞ்ச் ஏற்படுது, சீனாவில் இருக்கக்கூடிய தனியார் ஆயில் ரீஃபைனரிஸ் வந்து ஈரான் கிட்டேருந்து ஆயிலை வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்கன்னா அப்போ ஈரான் என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி சினாரியோஸை கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக எண்ணெயை வாங்குறது இந்தியா தான். மற்றும் ஈரான் கிட்ட ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்தியா. ஏற்கனவே ஈரானில் ஒரு போர்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சாம்பகர் துறைமுகம். அந்த துறைமுகத்தை மீண்டும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாக ஈரான்லேருந்து உற்பத்தி ஆகிற எண்ணெய் பொருட்களை அலேக்கா இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். இது ஈரானியர்களுக்கு தெரியும் நல்லா. அண்ட் இந்தியாவாகிய நம்ம எண்ணெய் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்துக்குள்ளே போய் இன்னும் அதிகப்படியான ஆயிலை ரீஃபைன் பண்ணுறதுக்கு தேவையான பிளான்ஸை கூட நம்ம இந்திய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈரானில் கட்டலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்தியா கிட்ட ஓகே அவங்க வந்து நம்மளோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வருங்காலத்தில்னு சொல்லி இந்தந்த கன்செஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, கன்செஷன்லாம் பண்ணுறாங்க. அதான் உண்மை. நமக்கு ஈரான் தேவைப்படுது ஆயில்காண்டி, அண்ட் ஈரானுக்கு நம்ம தேவைப்படுறோம் எக்கனாமிக்காண்டி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக ஒரு சில இந்திய கப்பல்கள் அப்படின்றது அனுமதிக்கப்படுது, தாக்குதலுக்குள்ளாகாமல் சேஃபாக வந்து சேருது. இதை தாண்டி இந்தியாவுக்கு சொந்தமான எல்லா கப்பலையுமே ஈரானியர்கள் தொடமாட்டாங்க அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது.
ஆர் இந்தியாவுக்கு குட்ஸ் ஏற்றிட்டு வர அதர் கண்ட்ரி ஃபிளாக்டு கப்பல்ஸே அவங்க தொடமாட்டாங்கன்ற கதையும் கிடையாது. இப்போதைக்கு 2 கப்பல் வந்திருக்கு. அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர இதனால் ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கதை இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து நல்ல சுமதை துறக்கும். நன்றி, வணக்கம்.